சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பட்டாசுகளை இறக்குமதி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரித்துள்ளார். சென்னையில் ஓய்வூதிய திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பட்டாசு தொழிலை நம்பி நம் நாட்டில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பட்டாசுகள் இறக்குமதி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் வர்த்தகத்துறை அமைச்சகம் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தடையை மீறி சீன பட்டாசுகள் விற்பனை செய்வது தெரிந்தால் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இல்லீகலா சைனாலேருந்து நிறைய பட்டாசு வந்துருது நம்ம நாட்டுக்குள்ள. வந்ததுனால அது கண்டெய்னரா வரதுனால எங்கேயோ பதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அது சீப்பா இருக்கு, ஆனா அதுல சேஃப்டி செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை வாங்கிடுறாங்க மக்கள் தெரியாம வாங்கிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட்ஸும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது ஆக்சிடென்ட்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தொழிலுக்கே அது ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு. நம்மளுடைய பட்டாசுகள் விற்பனைக்கு வரதில்லை, ஏன்னா இது ரொம்ப சீப்பா இருக்கிறதுனால மக்கள் இதுதான் வாங்குறாங்க. இது மாதிரி நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி டெல்லியில வந்து டெலிகேஷன் பார்த்தாங்க. மோகன்ராஜு அவர்கள் கூட்டிட்டு வந்தாங்க. உடனடியா அதுக்கு மேல ஆக்ஷன் எடுத்திருக்கோம். நேத்திக்கு ராத்திரியே பப்ளிக்ல நோட்டீஸ் கூட வந்துருச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் மக்களுடைய எழுப்புணர்ச்சி ஜாஸ்தி ஆகணும்ன்றதுக்கோசரம் அட்வர்டைஸ்மெண்ட்டும் எடுத்துட்டு வரோம். ரீட்டெயில்ல இல்லீகலா பட்டாசு விற்பது ஒரு பெரிய குற்றம். அது அன்டவுட்டடா மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கோசம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரோம்.